இனிமே ராதா திரும்ப வரவே மாட்டா. நீ எதுக்கு அவளை போக விட்ட மோகன்? ஏன்? ஐயோ, அவ வந்துருவா குஷி. எப்படி வராம இருப்பா? அவ மட்டும் இல்ல, பாட்டியும் வருவாங்க. ஓகேவா? முதல்ல அழுகையை நிறுத்துறியா குஷி? இந்த லெட்டர் பிருந்தாவன்ல தான் வந்திருக்கு. ஆனா ராதா அவங்க மாமி ஊர்ல இருக்காங்கன்னு தானே சொன்னா. அப்புறம் எப்படி? ஒன்னும் ராதா ஏதாவது ஆபத்துல இருக்காளா? ஒருவேளை இது அந்த ரிஷியோட சூழ்ச்சியா இருக்குமோ? உங்களுக்கு உங்களோட கிருஷ்ணர் கிடைச்சிட்டாரு. ஆனா நான் மோகனையா இல்லாம தான் வாழணும்னு எழுதி வச்சிருக்க போல. வணக்கம். வணக்கங்க. ஐயோ, யார் நீங்க? ஏய் புடிடா. கையை விடுங்க. புடிங்க. அப்பா பாட்டி. சத்தம் போட வாய் பத்து. நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு கூட வந்தவங்க தானே? என்ன ஆச்சு மோகன்? அம்மா, ராதா அவங்க அப்பா பாட்டியை பத்தி எதுவுமே தெரியல. போன்ல கூட காண்டாக்ட் பண்ண முடியல. ஆனா மோகன், ராதாக்காக நீ ஏன் இவ்ளோ கவலைப்படுற? அவளுக்கு தான் அப்பா பாட்டி எல்லாம் இருக்காங்கல்ல. நான் ராதாவை பத்தி மட்டும் இல்ல, அவ அப்பா பாட்டிக்காகவும் நான் கவலைப்படுறேன். ஆமாமா, லெட்டர் அவ ஊர்ல இருந்து இல்ல, பிருந்தாவன்ல இருந்து வந்திருக்கு. என்ன? அப்படின்னா அந்த லெட்டரே பொய்ன்னு தானே அர்த்தம்? ஆனா இப்ப பாட்டி, ராதா, அவங்க அப்பா யாருமே போன் எடுக்கல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எதுக்காக ஒருத்தர் பொய்யான லெட்டர் அனுப்பணும்? யார் அதை அனுப்பியிருப்பாங்க? அம்மா, ரிஷி. இன்னைக்கு உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க. நீ எங்கேயும் ஓடவும் முடியாத, ஒளியவும் முடியாத. அதை விட நல்லது உன்னை இங்கே கொண்டு புதைக்கிறது தான், இல்லையா? என் கையை விடுங்க. யார் நீங்கலாம்? யார் நீங்க சொல்லுங்க. என் கையை விடுங்க. அப்பா பாட்டி. வாய் மூடு. உன்ன என் கிட்ட வந்தனா அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? கோயில் மாதிரி புனிதமான இடத்துல இவ்ளோ கேவலமான வேலை பண்றீங்க. கேவலமான வேலையை பண்ணது நீதான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ரிஷியா? இன்னும் அவன் போலீஸ் கிட்ட மாட்டவே இல்ல. ராதா, ரிஷி பேட்மேன். அவன் ராதாவை ஏதாவது பண்ணிடுவான். ஐயோ, குஷி முன்னாடி நான் அவன் பேரை எடுத்திருக்கவே கூடாது. இல்ல 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 குஷி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீ பயப்படாத. ரிஷி தான் இத பண்ணானு நமக்கு தெரியாது. அதனால நீ பயப்படாத குஷி. முதல்ல நீங்க அவங்கள அனுப்பி இருக்கவே கூடாது. எனக்கு ரொம்ப இப்ப பதட்டமா இருக்கு. மோகன், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல ராதாவை போக விடாதன்னு. சொன்னேன்ல,
போனா அவ திரும்ப வரமாட்டான்னு. போய் ராதாவை திரும்ப கூட்டு வா. ஒருவேளை நீ ராதாவை திரும்ப கூட்டிட்டு வரலனா அப்புறம் நான் எப்பவுமே உன் கூட பேச மாட்டேன். குஷி விடுங்க நில்லு. பாட்டி. குஷி மோகன் போகாதன்னு படிச்சு சொன்ன அவளுக்கு. கோவில்ல இருக்கிற சிலையை நீ திருடிட்டு எங்களை கேவலம் திட்டுற. கோவில்ல சிலை திருடனா? நான் எதுக்கு கோவில்ல சிலை திருடணும்? அப்படியே அப்பாவி மாதிரி பேசுறா பாரு. அட எனக்கு ஒண்ணும் தெரியாது. எதுக்கு கூட்டிட்டு போறீங்க? அப்பா பாட்டி ராதா ஏய், உட்காரு. நான் அமைதியாவும் இருக்க மாட்டேன், உட்காரவும் மாட்டேன். முதல்ல என் பாட்டியும் அப்பாவையும் விடுங்க. விட சொல்லுங்க அவங்கள. விடுங்க. என் கிட்ட வந்தீங்கன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு. நான் தான் சொல்றேன்ல, நான் எந்த கோவில் சிலையை திருடல. அட நான் யாருன்னு தெரியுமா? பர்சானில இருக்க ராதாமோகன் கோவில் குருக்களோட பொண்ணு. நான் எதுக்கு கோவில் சிலையை திருட போறேன்? இந்த கட்டுக்கதையெல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் போய் சொல்லு. அந்த திருடனும் இதே கதையை தான் சொல்லிக்கிட்டு இருந்தா. இந்த கோவிலுக்கு அவனும் அவங்க அம்மாவும் வந்தாங்க. கொஞ்ச நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் சாமி சிலையை திருடிட்டு ஓடிட்டாங்க. எந்த கோவில்ல ரிஷி குருக்களா வேலை செஞ்சானோ அந்த கோவில்ல ஒரு தங்க சிலை திருடு போயிடுச்சு. அந்த சிலை எங்க கிடைச்சதுன்னு தெரியுமா? உங்க அன்பான ரிஷி அவனோட இதயத்துல வரும் உண்மை, பக்தி, கலாச்சாரம் மட்டும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவனோட வீட்டுல இருந்து கிடைச்சது. எங்க முன்னாடி நாடகம் ஆடுறத முதல்ல நீ நிறுத்து. அன்னைக்கு நீயும் அவனை பார்க்க வந்தன்னு எனக்கு தெரியும். நீயும் அவனோட கூட்டாளி தான். நான் இதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்குள்ள வந்ததே கிடையாது. போய் சொல்ற. நிஜமா தான் சொல்றேன். கொஞ்சமாச்சு கடவுளுக்கு பயப்படு. நான் இந்த கோவிலுக்கு இப்பதான் முதல் முறையா வந்திருக்கேன். நான் சொல்றத நம்புங்க. அவ சொல்றது உண்மை. அவ இங்க வந்ததே கிடையாது. அவ எதுவும் பண்ணல. நாங்க ஊருக்கு போயாகணும். அப்படியா? நீ உண்மையதான் சொல்றல? அப்ப சரி, எங்க குருக்கள் கிட்ட கேட்போம். ஏன்னா அவர்தான் உன்னையும் அந்த திருடனையும் ஒன்னா பார்த்திருக்காரு. இப்ப தெரிஞ்சிடல எது உண்மை எது பொய்ன்னு. இந்த பொண்ணு ஒத்துக்கிறாளோ இல்லையோ, இவதான் அந்த பொண்ணு. பொண்ணா? எந்த பொண்ணு? யாருக்கு ஃபோன் பண்ற நீ? அந்த ரிஷிக்கு தான். அம்மா என்னம்மா பண்ற? அந்த லெட்டரை ரிஷி தான் ராதாக்கு அனுப்புனானான்னு எனக்கு தெரியணும். ஐயோ, அந்த லெட்டரை அவன் அனுப்புனானோ இல்ல அவங்க அப்பா அனுப்புனானோ தேவையில்லாம அந்த பிரச்சனையில நீ தலையிடாத. ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரிஷி இப்போ தலைமறைவா இருக்கான். போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்கு. அவன் உயிரை காப்பாத்திக்க அவனே ஒளிஞ்சிட்டு இருக்கான். ஒருவேளை இந்த பிரச்சனையில நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு இந்த வீட்டுல யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வை, அப்புறம் நீயும் ஒளிஞ்சுதான் வாழணும். இல்லைன்னா ஜெயில உட்காந்துக்கிட்டு களிய தின்னுட்டு கம்பி எண்ண வேண்டியதான். ஹலோ கடவுள் கிருஷ்ணா, how are you? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ராதாவோட கீதை தொலைஞ்சப்போ? அன்னைக்கு ராதா ஒன் லெக்ல நின்னுட்டு உங்ககிட்ட ப்ரே பண்ணா. நீங்களும் அவளோட கீதையை திருப்பி கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ராதாவே காணாம போயிட்டா. ஏன் ராதா என்கிட்ட திரும்பி வர வரைக்கும் நானும் உங்க முன்னாடி ஒன் லெக்ல நின்னு ப்ரே பண்ண போறேன். சாப்பாடு எதுவும் சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அன்னைக்கு ராதா பண்ண மாதிரியே பண்றேன். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம,
ஸ்ரீ கிருஷ்ணா சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. குஷி, நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. உன்னால முடியாது. ப்ளீஸ் குஷி, இப்படி எல்லாம் பண்ணாத. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ குஷி, கிருஷ்ண சரணம் குஷி, மம. குஷி, ஸ்ரீ என்ன பண்ற நீ? கிருஷ்ண சரணம் மம. குஷி, நீ என்ன பண்ணிக்கிட்டு ஸ்ரீ இருக்க? இப்படி கிருஷ்ண எல்லாம் பண்ணாத. சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. நான் ஸ்ரீ ப்ராமிஸ் பண்றேன், நான் ராதாவை எப்படியாவது திரும்ப கூட்டு வரேன் குஷி. ஸ்ரீ கிருஷ்ண குஷி. சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. குஷி சொன்னா கேளு. நீ இப்படி எல்லாம் பண்ணாத, ராதா வந்துருவா. ஸ்ரீ கிருஷ்ண குஷி, நான் சரணம் சொல்றது மம. நம்பு. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் நிச்சயமா நாங்க மம. ராதாவை தேடி கண்டுபிடிச்சிருவோம். குருக்கள் ஐயா சொல்லுங்க, இந்த பொண்ணு தானே அந்த திருடனை பார்க்கறதுக்காக வருவா? இல்ல இல்ல தம்பி, இது அந்த பொண்ணு கிடையாது. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், என் பொண்ணு இந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் செய்ய மாட்டான்னு. அவ ரொம்ப நல்லவங்க. நீங்க எல்லாம் தேவையில்லாம என் பேத்தியை தொல்லை பண்றீங்க. குருக்கள் ஐயா, அப்பன்னா ரிஷியை சந்திக்க வந்த அந்த பொண்ணு யாரா இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலம்மா. ஆனா அந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பல தடவை பார்த்திருக்கேன். ஆமா, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு அந்த திருடனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அவங்க இந்த கோவில்ல தங்கி இருந்த வரைக்கும் 4 நாளுக்கு ஒரு தடவை அவங்கள பார்க்க இங்க வந்துருவாங்க. ஒருவேளை நான் அவளை மறுபடியும் பார்த்தேன்னா கண்டிப்பா அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். அவங்க 2 பேரும் இங்க தங்கி இருந்தாங்கன்னா அவங்களோட பொருள் எதையாவது இங்க விட்டுட்டு போயிருப்பாங்கல்ல, இல்லையா? கடவுள் கிருஷ்ணர் என்னைக்கும் பாவிகளுக்கு துணையா இருக்க மாட்டாரு. அந்த திருடன் இங்க இருந்து போகும்போது அவங்க பெட்டியை ஒண்ணு இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ராதா சொல்லுவா, கடவுள் கிருஷ்ணா கிட்ட வேர்ல்ட்ல எல்லாரும் விட நிறைய பவர் இருக்கா, அவரால எதுவும் செய்ய முடியுமா? அவர்கிட்ட ஹானஸ்ட்லி என்ன கேட்டாலும் அவர் அதை கொடுத்துருவாராம். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. குஷி, மோகன், நீயாவது சொல்ல. இந்த பெட்டி பூட்டி இருக்கு. ஐயோ, பாத்துமா, ஜாக்கிரதை.
இப்போ இவளும் டிராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாளா? ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. கடவுள் கிருஷ்ணா, ப்ளீஸ் என் பொண்ணோட வேண்டுதலை நிறைவேத்துங்க. ராதா அவங்க அப்பா அப்புறம் பாட்டி எங்க இருந்தாலும் சரி அவங்கள திரும்ப கூட்டிட்டு வந்துருங்க ப்ளீஸ். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. அந்த ராதாவையே சமாளிக்க முடியல, இதுல இந்த குட்டிச்சாத்தா ராதாவையும் சமாளிக்கணுமா? அதுல என்னமா இருக்கு? ரிஷி போட்ட திட்டத்துக்கான ஆதாரம். வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எல்லார பத்தியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான். மோகனையாவுக்கு என்ன பிடிக்கும், அத்தைக்கு என்ன பிடிக்கும், குஷிக்கு மோகனையாவுக்கு உள்ள உறவு எல்லாத்த பத்தி இதுல எழுதி இருக்கு பாட்டி. அப்புறம் அதுக்கும் மேல உங்களை பத்தி எழுதி இருக்கு. எப்படி பேசினா உங்களுக்கு பிடிக்கும்னு எழுதி இருக்கு. எல்லாத்தையும் விவரமா இதுல எழுதி இருக்காங்க. உனக்கு பிடிச்ச மோகன் சாருக்கு வெளியில இருக்கிறவங்கள்ட்ட இருந்து இல்ல, கூட இருக்கிறவங்கள்ட்ட இருந்து தான் ஆபத்து. இதுல எழுதி இருக்க விஷயம் எல்லாமே குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. நிச்சயமா வீட்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த ரிஷிக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க தான் இந்த தகவல் எல்லாம் அவனுக்கு கொடுத்திருக்காங்க. யாரு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க? சார், நாங்கள் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. இது போஸ்ட் ஆஃபீஸ். இங்க தினமும் ஆயிரக்கணக்கான போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து லட்சக்கணக்கான லெட்டர்ஸ் வரும். இதுல ஒரே ஒரு லெட்டர் மட்டும் யார் அனுப்புனாங்க, எங்கிருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். சார் எனக்கு புரியுது சார், ஆனா நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களா. என்னோட ஃபேமிலி இப்போ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு. ஐ எம் சாரி சார், பட் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. மோகன், அந்த லெட்டர் எந்த போஸ்ட் பாக்ஸ்ல இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிச்சு. அந்த போஸ்ட் பாக்ஸ் பக்கத்துலயே ஒரு சிசிடிவி கேமராவும் இருக்கு. அதோட ஃபுட்டேஜும் கிடைச்சிருச்சு. என்ன? ஆமா, நான் அதை பார்க்கலாமா? கண்டிப்பா சார். நேத்து அந்த போஸ்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் லெட்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேரோட போட்டோஸையும் ஷேகர் சார் என்கிட்ட கொடுத்துட்டாரு. அதுக்கு என்ன? நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். நேத்து பாக்ஸ்ல லெட்டர் போட்டது அவங்கள யாரோ ஒருத்தர் தான். ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம, ஸ்ரீ கிருஷ்ண சரணம் மம. ஒருவேளை தப்பி தவறி இந்த கிருஷ்ணா அவன் வேண்டுதலை கேட்டுட்டாருனா, இதுக்கப்புறம் அந்த சுண்டலி அவளுக்கு எது வேணும்னாலும் மறுபடியும் இதே மாதிரி நின்னு சாதிச்சிருவா போல இருக்கே. என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. என்னோட வேண்டுதல்லாம் ஒன்னே ஒண்ணுதாமா. இந்த ராதா எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உயிரோட இருக்காலும் இல்ல செத்துட்டாலும் மறுபடியும் இங்க வரக்கூடாது. யார் அது? அது நீங்களே பாருங்க. இது